ஹாய் சினிஃபர்ஸ் அண்ட் சித்தர் சௌந்தரராஜன். ஸோ இந்த வாரத்துக்கு நம்ம சினி அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நிறையவே அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங் இந்த வாரம் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு 3 தடவை ரீஷூட் பண்ண படம் 1 பில்லியன் செலவு பண்ணி படத்தை எடுத்திருக்காங்க. பட் இந்த படம் வந்துட்டு பிரேக் வின் அடிக்கணும் 1 பில்லியன் அடிக்கணும். பட் அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ கேமியோ நல்லா இருந்துச்சு, ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. பர்ஸ்கலி சீன் வேஸ்ட்டு ஒரு 50% மூவி தான் சொல்லணும். ஓரளவுக்கு ஒரு நல்ல படம். இது யூனிவர்ஸ் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். பட் மோசமான படம் கிடையாது, நல்ல படம். பட் 1 பில்லியனுக்கு இது எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் வருது. ஸோ பார்க்கணுமா இல்லைங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் கனெக்ஷன் வரும். பக்கியோட கேமியோமே இருக்கு. ஸோ அடுத்த படத்துக்கு லீடு கொடுக்கல, பட் இருந்தாலும் கேமியோ இருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. புது ஃபால்கன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு லீடு அப்படிங்கிறது இருக்கு போல இருக்கு. ஸோ புது ஃபால்கன் அப்படிங்கும்போது அவர் யங் அவெஞ்சர்ஸ் கூட தான் கனெக்ட் பண்ண மாதிரி தெரியுது. அண்ட் அவருமே ஆண்ட்மேனோட ஃபேன் போல இருக்கு. ஆண்ட்மேனை பார்க்கணும் அவர் சொல்லிட்டே இருக்காரு. ஸோ அந்த வகையில் ஒரு கனெக்ட் கொடுப்பாங்க போல இருக்கு. அப்புறம் ரூத் அப்படிங்கிற ஒரு ரெட் ரூம் ஏஜென்ட்டையுமே காமிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே அடுத்தடுத்து இது வந்துட்டு லீடு வருது. ஸோ என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். சாயா பேக்கர் அவருடைய லிஸ்ட் வந்திருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன படம் போறாங்க, அப்படி படம் பண்ண போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு லிஸ்ட் அவர் இன்டர்வியூஸ்ல கொடுத்த வகையில எடுத்திருக்கு. ஸோ அந்த வகையில் அவர் வந்துட்டு பென்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம லோக்கையோடைய அந்த யூனிவர்ஸ்குள்ள வந்துட்டு வரக்கூடிய ஒரு படம் அதை பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து சூர்யா 45 நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு சூரிய சார் வச்சு எடுத்துருக்கிற படம். அதை வந்து STR 49 இப்போதைக்கு கன்ஃபார்ம் இருக்கும். ரூமரா வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போதைக்கு அவரே இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. STR 49 நான் என்ன பண்றேன் அப்படிங்கிறத ராம்குமார் வந்துட்டு டேரக்டர் அண்ட் பார்க்கிங் படத்தோட டேரக்டர் தான் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் தான் 50-50 வரலாம். அந்த படத்துக்கு ஒருத்தர் மியூசிக் பண்றாரு. அது வந்து கீர்த்தீஸ்வரன் வந்துட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் வச்சு எடுக்க போற படம். இன்னும் ஷூட்டிங் போகல. இது வந்துட்டு இது ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த படத்துக்கு வந்துட்டு நம்மளால தான் மியூசிக் பண்றாரு. ஸோ இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டுங்கிறது இதே இருக்கு. அது தொடர்ந்து சில இண்டிஸ்மே இருக்காமா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த தலைவருக்கு வந்துட்டு அடுத்தடுத்த லைன் அப்புங்கிறது பெருசா போய்கிட்டே இருக்கு. பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அதர்வாவுடைய இதய முரளி டான் பிக்சர்ஸோடைய 4வது படம். அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பராசக்தி அதை தொடர்ந்து இந்த படமே இப்போதைக்கு அனௌன்ஸ் இருக்கு. ஒரு பெரிய ஈவெண்ட் வச்சு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெரிய கேஸ்டிங்கே இருக்கு இந்த படத்துல. பெருசுனா வந்துட்டு அதிக ஆட்கள் இருக்காங்க, எல்லாம் தெரிஞ்ச முகங்களா இருக்காங்க. பெரிய பெரிய ஆட்கள் கிடையாது, பட் எல்லாமே தெரிஞ்ச முகங்கள். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, அதாவது சரியா சொல்லணும்னா கேம் சேஞ்சர் படத்தை சமயத்துல வந்துட்டு SS மியூசிக் வந்துட்டு ஒரு கொடுத்த இன்டர்வியூல தமன் சொல்லியிருந்தாரு, நான் அடுத்து வந்துட்டு ஒரு ஆக்டிங்குள்ள திரும்பி வர போறேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. யாருக்கிட்ட சொன்னாருன்னா ஏஞ்சலின் கிட்ட. அந்த ஏஞ்சலுமே இதே படத்துல கேஸ்ட் ஆயிருக்கு. ஸோ தமன் அண்ட் ஏஞ்சலின் 2 பேருமே இந்த படத்துல கேஸ்ட் ஆயிருக்காங்க. ஏஞ்சலின் கிட்டயே போயிட்டு நான் வந்துட்டு நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட மைண்ட்ல இருந்து இதே முரளி தான். அந்த இடத்துல ஏஞ்சலினுமே வந்துட்டு நானும் நடிக்க போறேன், நான் இதே முரளியில நடிக்க போறேன் அப்படிங்கறது யோசிச்சிருப்பாங்க. பட் இவங்க ஒரே படத்துல கேஸ்ட் ஆகிக்கிறது அவங்களுக்கே வந்துட்டு ஆச்சரியமா தான் இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில கேஸ்டிங் வந்துட்டு ஓனா போயிடும். ஸோ ஸ்டார்டிங் வித் அதர்வாத், அதுக்கு அது தொடர்ந்து தமன் நடிச்சிருக்காரு. நட்டி நடராஜன் நடிச்சிருக்காரு. அவர் வந்துட்டு அக்காஸ்மெண்ட் அவர் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த கேரக்டருக்கு. அது வந்து பிரீத்தி முகுந்தன் அவங்க வந்துட்டு ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் வர மாதிரி தெரியுது. ஸ்கூலா காலேஜ்னு தெரியல, அங்க வரவாங்க போல இருக்கு. அது தொடர்ந்து கயாடு லோஹருமே இந்த படத்துல இருக்காங்க. டிராகனை தொடர்ந்து செகண்ட் படம் வித் தமிழ்நாடு. ஸோ அவங்க வந்துட்டு பிரசன்ட் போர்ஷன்ஸ்ல வர மாதிரி தெரியுது, என்னங்கிறது தெரியல. அது தொடர்ந்து ரக்ஷன் இருக்காரு, அவர் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணாரு. நிஹாரிகா இருக்காங்க, அவங்க வந்துட்டு தமன் கேரக்டருக்கு ஜோடியா வருவாங்க போல இருக்கு. ஸோ ப்ரொபோசல் சீன் வரும்போது இந்த ப்ரோமோ வழியிலே காமிச்சிருந்தாங்க. அது தொடர்ந்து பரிதாபங்கள் சுதாகர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு இந்த படத்து மூலியமா. அது தொடர்ந்து டிராவிடுமே இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு, பரிதாபங்கள் டிராவிட். ஸோ இவங்க 2 பேரும் இந்த படத்துல லான்ச் ஆயிருக்காங்க. அது தொடர்ந்து நம்ம ஏஞ்சலின் இருக்காங்க. அது வந்து ஜோனிதா காந்தியுமே இந்த படத்துல இருக்காங்களாமா. ஸோ அது வந்துட்டு ப்ரோமோ வீடியோல அவங்க அப்பேர் ஆகல, பட் கேஸ்டிங் லிஸ்ட்ல அவங்களுமே கொடுத்துருக்காங்க. ஜோனிதா காந்தி அவங்களோட டைரக்ஷன், அதாவது ஆக்டிங் டெபியூ வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க இந்த படத்துல இருந்து. ஸோ இதே முரளி அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு 2012 வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ காலேஜ் முடிச்சு ஒரு 6 வருஷம் என்னமோ இருக்கும் போல இருக்கு. இவங்க டாக்டர்ஸ், இவங்க எல்லாருமே டாக்டர்ஸ். ஸோ அந்த வகையில வந்துட்டு நம்ம தமிழ் வந்துட்டு அதுல நிஹாரிகா அந்த கேரக்டருக்கு வந்துட்டு ப்ரொபோஸ் பண்றாரு. அப்படி ப்ரொபோஸ் பண்ணும்போது அந்த ஒரு கேங்கே வந்துட்டு செம்ம சூப்பரா ஜாலியா அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா 2012 இருந்து 2025க்கு வருது. நியூயார்க்ல வந்துட்டு நம்மளால உட்காந்துருக்காரு. நெட்டி ஃபோன் பண்ணி எங்கடா கல்யாணத்தை வச்சுட்டு படியே தாண்டக்கூடாது, காப்பு கட்டி இருக்கு, நீ என்ன இப்ப நியூயார்க்ல இருக்குன்னு சொல்றா, கிளம்பி வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க இருந்து கிளம்பி வராரு. ஸோ அதுக்கு நடுவில் சில கிளிம்ஸ் எல்லாமே காட்டுறாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதை வந்துட்டு சொல்ல முடியாம ஒரு ஒன் சைட்லவே போய் அந்த இதே முரளி கேரக்டர் மாதிரியே கொண்டு போக வச்சுட்டு நினைக்கிறேன். அதுதான் பிரீத்தி முகுந்தனே வர மாதிரி தெரியுது. ஒரு இதே முரளி கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ ட்ரெயிலரோட இந்த எண்ட்ல வந்துட்டு, அதாவது ப்ரோமோ வீடியோட எண்ட்ல வந்துட்டு நம்ம நட்டியே சொல்றாரு, இந்த உலகத்திலேயே சிறந்த அளவில் வந்துட்டு ரோமியோவோ ஜாக்கோ கிடையாது, இதே முரளி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. இந்த ப்ரோமோ வீடியோல ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த பொசிஷனும் இந்த செகண்ட்ல இந்த லாஸ்ட் இருக்கிற நியூயார்க் பொசிஷனும் வந்துட்டு ப்ரோமோ வீடியோக்காக எடுத்திருக்காங்க. நடுவுல சில கிளிம்ஸை காட்டுறாங்க. அது படத்தோட ஃபுட்டேஜ்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிரீத்தி முகுந்தன் அதுல தான் காட்டுறாங்க. ஸோ இந்த ப்ரோமோக்காக எடுத்த ஃபுட்டேஜ் தான் இது ரெண்டும் நினைக்கிறேன். இந்த சீன்ஸ் படத்துல வருமா அப்படிங்கிறது தெரியல. அது என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஒரு தரமான படமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதர்வாக்கு வந்துட்டு பராசக்தி தொடர்ந்து இப்போ வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு படம். ஸோ 2 படம் வந்துட்டு டான் பிக்சர்ஸ் கூடயே.
ஸோ இந்த படம் எப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கிஸ் படத்தோட டீசர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தியேட்ரிக்கல் சினோரியோ அண்ணா 2 கிஸ் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியும் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஃபன் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த டீசர் பார்க்கும்போது வந்துட்டு சத்யன் புஸ்தரோட டைரக்ஷன்ல டீசர்ல வந்துட்டு என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹீரோக்கு வந்துட்டு லவ்வர்ஸே பிடிக்கல, லவ்வர்ஸை பார்த்தாலே வெறுப்பாகுது, அவங்களை வீடியோ எடுத்து பேரண்ட்ஸ் கிட்ட போட்டு விடுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு, லவ்வர்ஸ் கிஸ் அடிக்கிறத பார்த்தாலே கோவப்படுறாரு. அதை தொடர்ந்து வந்துட்டு அவர் கடை வச்சிருக்காரு போல, என்ன கடைன்னு தெரியல. அந்த கடையில வந்துட்டு போஸ்டர் ஒட்டி இருக்காரு, வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு அங்க வந்துட்டு எதிர்த்து போராட்டம் பண்றோம், அதனால கடையை வந்து க்ளோஸ் பண்றாங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து வந்துட்டு சில லைட்டா தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு டான்ஸ் கிளாஸ் போறாரு, அங்கதான் பிரீத்தி அசானி அவங்க வந்துட்டு காட்டுறாங்க, அவங்க தான் ஹீரோயினா ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு டான்ஸ் கிளாஸ்ல வந்துட்டு கையை முறுக்கி வரல உடைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்துட்டு லவ்வர்ஸ் பத்தில பிடிக்க மாட்டேங்குது. உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை பத்தி சொல்லு அப்படிங்கும் போது சில கிளிம்ஸ் எல்லாம் மண்டைக்குள்ள ஓடுது. அதுல வந்துட்டு ஒரு மாதிரி எசென்ட்ரிக்கான ஒரு கேரக்டர் மாதிரி தான் காட்டுறாங்க, கொஞ்சம் ஒரு ஓவர் எக்ஸைட்டட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப விசித்திரமான ஒரு கேரக்டர் மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்படித்தான் காட்டுறாங்க. ஸோ மெயினா வந்துட்டு கதையை ரிவீல் பண்ணாம லைட்டா அந்த டீஸ் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. இந்த கிஸ் அப்படிங்கிறது இவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறத. ஸோ நல்லா இருக்கு, பட் பெருசா வந்துட்டு கதையை ரிவீல் பண்ணல. ஜென்மேட் இதோட மியூசிக் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த அப்டேட்ஸ் இந்த படத்தை பத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் என்ன மேட்டர்னு சொல்லிட்டு. டிராகன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் ஃபேண்டசி இல்லாத ஒரு ஃபேண்டசி படம், ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படிங்கிறது தான் நம்ம டேரக்டர் சொல்லியிருக்காரு. ஓமே கலவை டேரக்டர் தான் இந்த படத்தை பண்றாரு. ஸோ ஒரு தரமான படமா இருக்கும். சக்சஸ் அப்படிங்கிறது எது? 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு 1 கோடி சம்பாதிக்கிறவங்க வந்துட்டு சக்சஸ், 1 கோடி சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்துட்டு அதை விட பெரியவங்களுக்கு சக்சஸ். பட் அப்ப சக்சஸ்ங்கிறது ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது சக்சஸ் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான ஒரு டிஸ்கஷனாவோ இல்ல ஒரு கொஸ்டினாவோ தான் அந்த படம் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஸோ காலேஜ்ல வந்துட்டு அராத்தா தெரிஞ்சிட்டு இருந்தாலும் அந்த காலேஜ் விட்டு வெளியில வந்துட்டா ஒரு நாய் கூட மதிக்காரு, அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ற ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படத்துல அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. டான் படத்தோட சாயல் இருக்கு அப்படிங்கிற அந்த விமர்சனத்துக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்துட்டு இந்த படத்தோட ஒரு 40% தான் யூஸ் பண்ணிருக்கோம் இந்த ட்ரெய்லர்ல. நீங்க படத்துல பாக்குறது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய சீக்வன்ஸ், செகண்ட் ஹாஃப்ல சில சீக்வன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம். ஓமை கடவுளையில டிக்கெட் தான் மெயின் பிளாட், அந்த டிக்கெட் மெயின் பிளாட் வந்துட்டு நாங்க ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டோம். லவ் டுடேல ஃபோன் தான், அந்த ஃபோனை நாங்க ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டோம். பட் இந்த படத்தோட பிளாட் பாயிண்ட் நாங்க காட்டவே இல்லை ட்ரெய்லர்ல. ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி நாங்க மறைச்சு வச்சிருக்கோம். படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு புரியும், தரமா இருக்கும் அப்படிங்கறத டேரக்டர் சொல்லியிருக்காரு. ரிலீஸ் ஈவெண்ட்டுமே நடந்துச்சு, எல்லாருமே வந்திருந்தாங்க. விஜய் சுதா, அர்ஷத் கார்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ ஒரு தரமான படமா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் ஒரு டேரக்டர், அவர் இந்த படத்துல இருக்காரு. அஸ்வத் மாரிமுத்து, மிஷ்கின் ஒரு டேரக்டர், அவர் இந்த படத்துல இருக்காரு. ஜிவிஎம் ஒரு டேரக்டர், அவர் இந்த படத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் ஒரு டேரக்டர், அவர் இந்த படத்துல இருக்காரு. ஸோ ஒரு டேரக்டர்ஸ் பட்டாலுமே சேர்ந்து இருக்கிற ஒரு படம் மாதிரி தெரியுது இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் பிரேக்னு சொல்லிட்டு 21st ரிலீஸ் ஆகுது. அது வந்து நீக் நிலவுக்கு மேலே கோபம் படத்தோட ரிலீஸ் ஆயிருந்துச்சு. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கும் நடுவில் ஸ்டக்கான ஒரு ஹீரோ வந்துட்டு பாஸ்ட்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு இவர் போற மாதிரி ஆயிடுது இவருடைய புது கேர்ள் ஃப்ரெண்டோட. இவங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன், ஏன் இந்த கல்யாணத்துக்கு போனாங்கிறது எல்லாம் தெரியல. பட் இப்போதைக்கு லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கும், அதாவது பிரசன்ட்ல வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. பட் லவ் ஃபெயிலியர் ஆன அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணத்தை நிறுத்தணும்னு தோணுது. அந்த பொண்ணு வேணும்னு தோணுது, இந்த பொண்ணு வேணும்னு தோணுது. நடுவில் மாட்டேங்கிற ஹீரோ என்ன பண்றாரு அப்படிங்கிறத பேலன்ஸ் கதையா இருக்கும்னு சொன்னாங்க. இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸே எனக்கு சத்தியமா பிடிக்கவே இல்லை, ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லா இன்டர்வியூஸ்லயும் போய் உட்காந்து கேம் ஷோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்கு எதுக்குடா நீங்க ப்ரொமோஷன் இன்டர்வியூ போறீங்கன்னு தான் கேட்கணும்னு தோணுச்சு. அந்த ரெஸ்பெக்டிவ் சேனல்ஸ்மே வந்துட்டு ஏன் இன்டர்வியூ மாதிரி எடுக்காம ஏதோ கேம் ஷோ மாதிரி எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இப்ப டிராகன் படத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பர் இன்டர்வியூஸா இருக்கும். ஸோ எல்லாத்துலயுமே படத்தை பத்தி பேசுவாங்க, அவங்களுடைய ப்ரீவியஸ் அவங்க பர்சனல் லைஃப் என்ன மாதிரி, ஸ்கூல் எங்க படிச்சாங்க அதை பத்தி கூட கேட்கறாங்க. அதுவும் கூட வந்துட்டு கேட்கறது தப்பு கிடையாது. பாட்காஸ்ட்ல எல்லாம் அதான் கேட்பாங்க. எஸ்எஸ் மியூசிக்ல பாட்காஸ்ட்ல அவங்க ஸ்கூல் லைஃப் வந்து சொல்லுங்க, எதனால சினிமாக்குள்ள வந்தீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. பட் இதுல என்னன்னா கேம் ஷோ நடத்திட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்துக்கு பெரிய ப்ரொமோஷனா இருக்கிறதே அடுத்தடுத்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கிற சாங்ஸ் அண்ட் ப்ரோமோஸ் மட்டும்தான். டீம் வந்துட்டு பெருசா ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே பண்ணவே கிடையாது, எல்லாமே சொதப்பலா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் ப்ரொமோஷன் மோசமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது தொடர்ந்து வந்துட்டு சச்சின் படத்தை வந்துட்டு ஏப்ரல் வந்துட்டு ரீரிலீஸ் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலா கில்லி படம் ரிலீஸ் ஆன டைம்லயே வந்துட்டு அது கொஞ்சம் முன்னாடி நாட்களே வந்துட்டு நாங்க 2025 ஆர் 2026 வந்துட்டு சச்சின் படத்தை நாங்க வந்துட்டு ரீலீஸ் பண்ணுவோம் ரீமாஸ்டர் அப்படிங்கறத ஆல்ரெடி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு 2025 வந்துட்டு வந்துருச்சு. ஸோ ஏப்ரல்ல வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிக்கிறேன். ஏப்ரல் ஆர் மே 2 வருஷத்துல எது வேணாலும் வரலாம். ஆனா ஆல்சோ வந்துட்டு மிஸ் ஆன ஒரு விஷயம், இதே முரளியோடைய அந்த ரிலீஸ் டேட் வந்துட்டு நம்ம ஜூன் ஜூலை மாதத்தில் எண்ட்ல போட்டிருக்காங்க. ஸோ ஜூன் ஆர் ஜூலைன்னு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 மாசத்துல ஏதோ ஒரு மாசத்துல இதே முரளி படம் வரும். ஸோ கமிங் பேக் டு சச்சின்
ஏப்ரல் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது ரீரிலீஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சாரி, ஆல்ரெடி பார்த்த படம் தானே. ஸோ அந்த ரீரிலீஸ் வந்துட்டு செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது தொடர்ந்து வந்துட்டு நிதிலன் சாமிநாதன் நம்ம மகாராஜா படத்தோட டேரக்டர் அண்ட் ஆல்சோ விக்னேஷ் வந்துட்டு போர் தொழில் படத்தோட டேரக்டர். இவங்க 2 பேருமே இப்போதைக்கு ஏகே கிட்ட அவங்களோட ஸ்டோரிஸை சொல்லியிருக்காங்க போலருக்கு AK-64க்காக. ஸோ ஆல்ரெடி கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டோரி சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க 2 பேருமே ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. எந்த டேரக்டர் சூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் தான் போய்கிட்டு இருக்கு ஏகே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரை சூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. குட்படங்களை படத்தோடைய டீசர் வந்துட்டு March 6 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ March 6 இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கு. ஸோ படத்தை பத்தி ஏதாவது ஒரு இதுங்கிறது வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அசோக் செல்வனோட 23வது ப்ராஜெக்ட். ஸோ அவருடைய 23வது ப்ராஜெக்டோட பூஜை வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டைரக்டட் பை கார்த்திக் ராமகிருஷ்ணன் அண்ட் ரிட்டன் பை வந்துட்டு விக்னேஷ் கராஜா, நம்ம போர் தொழில் படத்தோட டேரக்டர். ஸோ அவர் வந்துட்டு போர் தொழில அசோக் செல்வன் வச்சு சாத்குமார் வச்சு வந்துட்டு ஒரு படம் பண்ணியிருந்தார் இல்லையா. ஸோ இப்போதைக்கு அவரோட எழுத்துல அவர் ரைட் பண்ணியிருக்கிற கதை, அந்த கதையை வந்து டைரக்ட் பண்றது கார்த்திக் ராமகிருஷ்ணன். ஸோ கதை யாரோடது அப்படிங்கிறது தெரியல, பட் எழுதியிருக்கிறது வந்துட்டு போர் தொழில் டேரக்டர் விக்னேஷ் ராஜா, டைரக்ட் பண்றது கார்த்திக் ராமகிருஷ்ணன். அசோக் செல்வன் அண்ட் பிரித்தி முகுந்தன் வந்து இந்த படத்துல நடிக்கிறாங்க. இப்போதைக்கு பூஜை முடிஞ்சிருக்கு. ஸோ ஷூட்டிங் வந்துட்டு கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் சேதுபதி வந்துட்டு இப்போதைக்கு கிருத்திகா உதயநிதியோட ஒரு படத்துல வந்து நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. எனக்கு என்னன்னா கிருத்திகா உதயநிதி வணக்கம் சென்னை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மேல ஒரு நல்ல டிப்ரெஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் காதலிக்க நேரமில்லை பார்த்ததுக்கு அப்புறமா ஏன் இப்படி எல்லாம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனுங்கிறது வரதான் செஞ்சுது. இத்தனைக்கு அவங்க பிலிம் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சவங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி கிரீப்பியான படங்கள்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கதா செஞ்சுது. அதை புனிதமா மாத்திரக்காக ஸ்கிரீன்ல நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்ப மோசமான படம் தான் அந்த படம். எனக்கு பிடிக்கலன்னே சொல்லலாம். ஸோ நான் ரிவ்யூஸ்ல வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டா சொல்லியிருப்பேன். பட் பர்சனலா எனக்கு பிடிக்கல. ஏன்னா ரிவ்யூஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அது திருப்பி யோசிக்கிறோம்ல அந்த படத்தை பத்தி. அப்ப வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ் மாறுது. எதனால இதுன்னு சொல்லிட்டு ஏன் இது எல்லாமே இருந்திருக்கலாமே, இது இல்லாம இப்படி கூட சொல்லியிருக்கலாமே சொல்ல தோணும் போது இந்த படம் ஒரு குப்பை படம் அப்படிங்கிறது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு விஜய் சேதுபதி கூட இவங்க ஒரு படம் பண்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா வேணாம் தான் நான் சொல்லுவேன். மேபி அவங்க ஒரு நல்ல கதை வச்சிருந்தாங்கன்னா பண்ணலாம் தாராளமாக. பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்க திரும்ப காதலிக்க நேரமில்லை மாதிரி ஒரு குப்பை படம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அட்லியோட 6வது படம் ஹாலிவுட்ல வச்சு அட்லியோட 6வது படம் பாலிவுட்ல வந்துட்டு ஆக்டர்ஸ்லாம் வச்சு எடுக்க போற சல்மான் கான் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போதைக்கு வந்துட்டு நிறைய நியூஸ் அதை சுத்தி இருக்கு. இப்போ என்ன நியூஸ் வருது அப்படின்னா அல்லு அர்ஜுன் கூட தான் அந்த படத்தை அவர் பண்ண போறாரு. அண்ட் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்க. சாயா பேக்கர் மியூசிக் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. இதுவுமே எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஏன்னா போன வாரம் வேற சொன்னாங்க, அதுக்கு முந்தின வாரம் வேற சொன்னாங்க, அதுக்கு முந்தின வாரம் வேற சொன்னாங்க. அட்லி சுத்தி ரூமர்ஸ்ங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால எந்த ரூமர் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எந்த ரூமர் வந்துட்டு அட்லி 6 பத்தி வந்தாலுமே நான் சொல்ல போறது இல்லை. ஸ்ட்ரெயிட்டா அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதான் லாஸ்ட் ரூமர். இதுக்கப்புறம் எந்த ரூமர் வந்தாலும் அட்லி 6 பத்தி நான் சொல்லவே மாட்டேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. SK23 படத்தோட டைட்டில் ரிவீல் வந்துட்டு February 17 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நாளானிக்கு இந்த வீடியோ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு சொல்லிக்கிறேன். 16 வீடியோ வரும். ஸோ திங்கக்கிழமையே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிக்கிறேன். ட்ரெய்லரு அனௌன்ஸ்மெண்ட் ஏன் திங்கக்கிழமை ரிலீஸ் பண்றாங்க சொல்லிட்டு தெரியல. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரிலீஸ் பண்ணா நான் பாட்டுக்கு வீடியோல போட்டு போயிடுவேன். எனக்கு வந்துட்டு திங்கக்கிழமைங்கும் போது எனக்கு கொஞ்சம் காண்டு. பரவாயில்ல, ரெண்டு இது பார்க்கலாம். ஒன்னு கண்டென்ட் கிடைக்குது, இன்னொன்னு வந்துட்டு இதுல கவர் பண்ண முடியல ஒரு கவலை தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த டைட்டில் ரிவீல் என்ன மாதிரி இருக்கு, டீசரா ரிலீஸ் பண்றாங்களா இல்ல போஸ்டரா ரிலீஸ் பண்றாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். VD12 விஜய் தேவரகொண்டாவுடைய 12வது படம். ஸோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி சில அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. ஒரு மொட்டை தலையில வந்துட்டு 2 படம் ரிலீஸ் பண்ணி 2 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. 12 and 13. 12ல வந்துட்டு சில இந்த டைலாக்ஸ் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு கிளியரா ஞாபகம் இல்லை. யுத்தம் என்னோடதான், சண்டை என் கூட தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ டைலாக்ஸ் நினைக்கிறேன். இந்த படமா 13 சொல்லிட்டு தெரியல. அங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த படத்தோடய ஒரு குட்டி டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு கிங்டம் அப்படிங்கிற டைட்டில். ஸோ இது வந்துட்டு டிஸ்டோபியன் வேர்ல்டா இல்ல வார் ஃபிலிமாங்கிறது தெரியல. லைட்டா டிஸ்டோபியன் மாதிரியுமே இருக்கு, கிட்டத்தட்ட வார் ஃபிலிம் மாதிரியும் இருக்கு. என்ன மேட்டர்னு சொல்லிட்டு கிளியரா தெரியல. பெருசா பிளாட் ரிவீல் பண்ணாலுமே இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு பயங்கரமான சண்டை படம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பார்க்கலாம் படம் எப்படின்னு சொல்லிட்டு. படத்தோட டைரக்டர் வந்துட்டு ஜேசி படத்தோட டைரக்டர். ஸோ அதனால வந்துட்டு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் கூட ரொம்ப கிரவுண்டடா இருக்கு. பயங்கர விஎஃப்எக்ஸ் கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப கிரவுண்டடா இருக்கு. ஸோ அந்த வகையில பாராட்டலாம். ஸோ டீசர் நல்லா இருக்கு. படம் வந்துச்சுன்னா அந்த ட்ரைலர் ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு ஸ்டோரி என்னங்கிறது தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா வாய்ஸ் ஓவர் கேமியோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எல்லா லாங்குவேஜ்லயுமே ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்ல சூரிய சார் கொடுத்துருக்காரு. ஸோ நல்லா இருக்கு. படம் எப்படின்னு சொல்லிட்டு. படத்துலயுமே வாய்ஸ் ஓவர் கேமியோ ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். டீசருக்கு மட்டும்தானாங்கிறது தெரியல, பார்க்கலாம். அது தொடர்ந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன சாங்ஸை பொறுத்தவரை வந்துட்டு கண்ணாடி பூவே ஃப்ரம் ரெட்ரோ படத்துல வந்து கண்ணாடி பூவே அப்படிங்கிற சாங் ரிலீஸ் ஆனிச்சு. ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி தான் தெரியும். லவ் ஃபெயிலியர் சோக பாட்டுன்னு சொல்லலாம், ஜெயில நகர மாதிரி தான் தெரியுது. 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்துட்டு இந்த படம் லவ் ஃபிலிம் தானே. ஸோ பூஜா கேரக்டர் கிட்ட வந்துட்டு நான் இனிமே எந்த ரவுடித்தனமும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு, திருந்த போறேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஒன்னு அவங்க வந்துட்டு
நீ ஆல்ரெடி பண்ண தப்புக்கு வந்துட்டு சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சுட்டு நீ சுத்தமா வா, அப்புறம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா இவங்க ஏமாத்தியோ இல்ல இவங்களை யூஸ் பண்ணியோ இவரை வந்துட்டு ஜெயில தூக்கி போறதுக்கு வில்லன்ஸ் ரெடி பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒரு லவ் ஃபெயிலியர்ல பாடுற மாதிரியுமே தெரியுது. ஸோ இவங்களை ஏமாத்தின மாதிரியுமே ஒரு நினைச்சிருக்காரா அப்படிங்கிறது ஒரு மேட்டர் இருக்கதான் செய்யுது. மேபி இவங்க ஏமாத்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா இவங்களை யாராவது யூஸ் பண்ணி ஏமாத்த வச்சிருக்கலாம். என்ன மேட்டர்னு சொல்லிட்டு தெரியல. பட் இவர் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. அங்கதான் இந்த சாங் வந்துட்டு பிளேஸ் ஆகுது. ஒரு சோக பாட்டு. சனாவோட மியூசிக்ல சனாவுடைய வாய்ஸ்ல செம்ம சூப்பரா இருக்கு சாங். இப்பவே ஒரு வைபுங்க செட் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி சொல்லிட்டு அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வருது சொல்லிட்டு பார்க்கலாம். தொடர்ந்து அண்ணனுடைய சாங் வந்து தம்பியோட சாங் வரத்தானே செய்யும். ஸோ அடுத்த நாளே வந்துட்டு கார்த்தி சாரோடைய உயிர் பற்றிக்காம அப்படிங்கிற ஒரு சாங் வாவாத்தியார் படத்துல இருந்து வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஒரு டான்ஸ் சாங் தான். செட்டு போட்டு ஆடுற சாங் தான். கிருத்தி ஷெட்டி அவங்க வந்துட்டு கியூட்டா இருந்தாங்க இந்த சாங்ல வந்துட்டு சானி மாஸ்டர் வந்துட்டு ஸ்டெப்ஸ் ரொம்ப பயங்கர ஸ்டைலிஷா போட்டிருக்காரு. இது வந்துட்டு ஒரு மெலோடிக்கா ஒரு மாதிரி போகுது. பட் இதை வந்துட்டு செம்ம சூப்பரா ஸ்டைலா பண்ணியிருக்காரு சாண்டி மாஸ்டர். ஸோ அந்த வகையில பாராட்டலாம். அண்ட் சானா தான் இந்த படத்துக்குமே மியூசிக் அவர் தான் இந்த பாட்டையுமே பாடியிருக்காரு. செம்ம சூப்பரா இருக்கு சாங். ஸோ இந்த படத்தை பத்தி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நலன்குமார் சாமி டைரக்ஷன்ல வாத்தியார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது தொடர்ந்து ஹவுசும் கிசா அப்படிங்கிற ஒரு சாங் ஸ்வீட் ஆர்ட் படத்துல வந்து ரியோ ராஜா தான் இந்த படத்தோட ஹீரோ. டேரக்டர் பத்தி கிளியரா தெரியல, நான் இது பண்ணிட்டு சொல்றேன். யுவன் சாரோட மியூசிக், யுவன் சாரோட ப்ரொடக்ஷன்ல ஹவுசும் கிசா அப்படிங்கிற சாங். ஸோ இது வந்துட்டு லிரிக்ஸ் வந்துட்டு கெளுத்தி பண்ணியிருக்காரு. சிங்கிங் வந்து அது சிங்கர் வந்துட்டு ஆஃப்ரோ பாடியிருக்காரு. ஒரு மாதிரி ஒரு இதான சாங் தான், அதாவது போதை சாங் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரோச்சாங்கிற இந்த வேர்டு என்ன மேட்டருங்கிறது தெரியல. ரோச்சானா என்னன்னு தெரியல, ரோச் அப்படின்னு போட்டிருக்கு. அது ஏதாவது ஸ்டஃபா என்னங்கிறது தெரியல. ஸோ ஒரு மாதிரி இதான ஒரு சாங் தான். நிறைய ஷிஃப்ட்ங்கிறது இருந்துச்சு. திடீர்னு ஃபாஸ்டா போகுது, திடீர்னு மெலோடியா போகுது. ஒரு மாதிரி போதையில இருக்கிறவங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஒரு மூட் ஸ்விங் கூட மாறி அந்த மாதிரி தான் சாங்குமே இருந்துச்சு. மியூசிக் வீடியோ மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துல வரும்போது பிளேஸ் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ லவ் ஃபிலிம். ஸோ இந்த படத்துல இதனால இந்த சாங் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா கான்ட்ரவர்சிங்கிறது இந்த சாங்க்கு வரதான் செய்யும். படத்துலயுமே வந்துட்டு படம் ரிலீஸ் பக்கம் வரும்போது கான்ட்ரவர்சி வரதான் செய்யும். ஸோ இதுக்கு வந்துட்டு சும்மா நாச்சுக்கு வச்சிருக்காங்களா இல்ல படத்துக்கு கதை கனெக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அது தொடர்ந்து ஆதினாவுடைய இண்டி சாங் February 14 வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டு பாய் பாய் பையா அப்படிங்கிற ஒரு சூப் சாங். ஸோ லவ்வர்ஸை வந்துட்டு எதிர்த்து பண்ற மாதிரி ஒரு சாங், ஒரு ஏமாத்திர பொண்ணை பத்தின ஒரு சாங். ஹர்ஷத் கான் ஃபீச்சரிங். ஸோ சாங் வந்துட்டு சூப்பரா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து வந்துட்டு மண்டபத்திரம் அப்படிங்கிற சாங் கிங்ஸ்டன் படத்துல இருந்து. ஸோ ஆல்ரெடி ராசா அப்படிங்கிற சாங் வந்து ரிலீஸ் இருந்துச்சு. இப்போதைக்கு ரெண்டாவது சாங். இந்த சாங்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதை வந்துட்டு ஜிவி மியூசிக் பண்ணல, கணேசன் அப்படிங்கிறவர் தான் இந்த சாங் வந்துட்டு கம்போஸ் பண்ணியிருக்காரு, ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு நம்ம ஜிவினாவோட அசிஸ்டண்டா இல்ல புதுசா யாராவதாங்கிறது தெரியல. லிரிக்ஸ் அண்ட் சிங் பை கானா பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு பாடி இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி விசித்திரமான ஒரு கானா சாங் மாதிரி தான் இருந்தது. ஸோ நல்லா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சாங் இந்த படத்துல எப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. கிங்ஸ்டன் C3 இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பிளாஷ்பேக்கோ இல்ல ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் இந்த சாங் ஒன்று சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தோட டேரக்டர் பத்தி என்ன மேட்டர்னா, நம்ம அஸ்வத் மாரிமுத்து வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இந்த டேரக்டர்ஸ் கேங் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு இந்த நாளை திருப்பில வரும்போது இவர் போர்த்தோட டேரக்டர், இந்த கிங்ஸ்டன் படத்தோட டேரக்டர் எல்லாம் ஒரு கேங் ஆமா. ஸோ இவங்க எல்லாமே ஒரே சீசன்ல வந்தவங்க அப்படிங்கறத அவர் திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அந்த ரெஸ்பெக்டிவ் டேரக்டர்ஸோட படங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் போது கிங்ஸ்டன் படத்தோட டேரக்டருமே இந்த படம் சூப்பரா பண்ணிருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா போர்த்தோட டேரக்டருமே சரி, நம்ம அஸ்வத் மாரிமுத்துமே சரி தரமான படங்கள் கொடுக்குறக்கும் போது அந்த கேங்ல இருந்து வர இவருமே வந்துட்டு தரமான படம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. டீசர் பார்த்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போதைக்கு அஸ்வத்தோட வார்த்தை மூலமா இந்த படத்துக்கு மேலே இன்னொரு நம்பிக்கை வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வார்த்தைக்கான எல்லா பேசுமே முடிஞ்சு. ஸோ அதான் ஒரு அப்டேட்ஸ் மிஸ் பண்ணி இதெல்லாம் தப்பா சொல்லியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை வந்துட்டு இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சித்தர் சௌந்தரராஜன். குட் நைட் சொல்லி